வசந்த காலம் தொடங்கி இருக்கு. பசிபிக் பெருங்கடலோட முதிர்ச்சியடைந்த சாலமன் மீன்கள் வாழ்க்கையோட மிக நீண்ட கடினமான பயணத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. கடல்ல கூட்டமா வாழக்கூடிய சாலமன் மீன்கள் முட்டையிலிருந்து பொரிஞ்சு வெளியேறின அந்த இடத்தை மறுபடியும் அடையறதுக்காக அவங்களுடைய தாய் நதிய முதல்ல கண்டுபிடிச்சாகணும். பூமியுடைய காந்த புலத்தையும் சூரியனையும் வழிகாட்டியா வச்சுக்கிட்டு கடல் நீரோட்டத்தோட பல 100 கிலோமீட்டர்கள் பயணம் செஞ்சு அவங்க கடற்கரைய நோக்கி கூட்டம் கூட்டமா நகர்ந்து வராங்க. இந்த சாலமன் மீன்கள் குறிப்பிட்ட நதியின் முகத்வாரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இந்த சாலமன் மீன்கள் நினைவலைகள்ல பதிஞ்சிருக்கக்கூடிய தாய் நதியின் வேதிக் கலவையின் மணத்தின் மூலமா அந்த குறிப்பிட்ட நதியினுடைய முகத்வாரத்தை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த வளமிக்க முகத்வாரத்துலதான் சாலமன் மீன்களுக்கு நீண்ட பயணத்துக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற காத்துக்கிட்டு இருக்கு. அது சரி, ஒரு கடல் மீனால எப்படி நல்ல தண்ணியில வாழ முடியும்? உப்பு அடர்த்தி அதிகமா இருக்கக்கூடிய கடல் நீர்ல இருந்து திடீர்னு நல்ல தண்ணிக்கு ஒரு மீன் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிட முடியாது. அதுக்கான பயிற்சி இந்த உப்பு அடர்த்தி குறைஞ்சிருக்கக்கூடிய முகத்வாரத்துல தான் ஆரம்பிக்குது. இந்த பயிற்சியின் போது ஏகப்பட்ட வேதியியல் மற்றும் உயிரியல் மாற்றங்கள் சாலமன் மீன்களோட உடல்ல தொடங்குது. இந்த பயிற்சியோட முடிவுல ஆண் மற்றும் பெண் மீன்களுடைய உருவத்திலையும் நிறத்திலையும் கூட மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்கள் அந்த மீன்களை இனப்பெருக்கத்துக்கும் நீண்ட பயணத்துக்கும் தயார்படுத்துது. பயிற்சி முடிஞ்சதும் சாலமன் ஓட்டம் ஆரம்பமாகுது. ஆமா, இது ஓட்டம்தான். ஏன்னா ஆயிரக்கணக்கான மீன்கள் நதியின் பாய்ச்சலுக்கு எதிர் திசையில நீச்சல் போட்டு மலை ஏற ஆரம்பிக்கிறாங்க. தண்ணீரோட ஓட்டத்துக்கு எதிர் திசையில இந்த மீன்கள் பயணிக்கிறதால எங்கேயும் நின்னு ஓய்வெடுக்க முடியாது. பனிக்கால உச்சத்துல நதியின் நீரோட்டம் குறையறதுக்கு முன்னாடி வேக வேகமா போய் உச்சியை அடையணும். இடையில குறுக்கிடக்கூடிய சிற்றுருவிகள்ல 10 அடிகளுக்கும் மேல் எம்பி குதிச்சு அவங்க மலையேறணும். இந்த பயணம் வேகம் எடுத்ததும் மீன்களோட வாசம் கரடிகளை சுண்டி இழுக்குது. பனிக்கால உறக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி புரதச்சத்து மிக்க உணவை சாப்பிட்டு வலுப்படுத்திக்கிட்டா மட்டும்தான் இந்த கரடிகள் பிழைச்சிருக்க முடியும். கரடிகளுக்கு மட்டும் இல்லாம ஓநாய்கள், நீர்நாய்கள், அது மட்டும் இல்லாம எண்ணற்ற காட்டு உயிர்களுக்கும் இது போல ஊட்டச்சத்து மிக்க கடல் உணவு தேவைப்படுது. கடல் அவங்கள ஏமாத்துறதில்ல. ஆமா, பசியோட காத்திருக்கக்கூடிய விருந்தாளிகளுக்கு நதிகளின் வழியா புரதச்சத்தை அவங்க வாயிலேயே ஊட்டிவிட மீன்களை கடல் அனுப்பி வைக்குது. பசியோட வாய் பிளந்து நிக்கக்கூடிய கரடிகளின் வாயில எம்பி குதிச்சு விழுது சாலமன் மீன்கள். கல்யாண வீட்டுல சாப்பிட தயாராகிறது மாதிரி நூத்துக்கணக்கான கரடிகளும் ஓநாய்களும் நதிக்கரையில பந்தியில உட்கார்ந்திருக்காங்க. இதோ மாபெரும் உணவு திருவிழா ஆரம்பமாகிடுச்சு. இந்த விருந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க போடக்கூடிய எச்சம் பாக்குறதுக்கு கழிவுகள் போல தோணலாம். ஆனா நதிக்கரையில செழிப்பா வளர்ந்து இருக்கக்கூடிய மரங்களுக்கு அத்தியாவசியமான நைட்ரஜன் இந்த கழிவுகள்ல இருந்துதான் கிடைக்குது. அதனால்தானோ என்னவோ அந்த மரங்கள்லாம் வானுயர உயர்ந்து செழிப்பா நிக்குது. இந்த சாலமன் மீன்களின் பயணத்துல ஏறக்குறைய 60% மீன்கள் கொல்லப்பட்டு கரடிகளுக்கும் ஓநாய்களுக்கும் உணவா போயிடுது. ஒரு கட்டத்துல நதியுடைய சீற்றமிக்க ஓட்டம் குறைய ஆரம்பிக்குது.
எஞ்சி இருக்கக்கூடிய மீன்கள் உச்சிய அடையுது. மலையுச்சியில இன்னும் ஒருத்தர் பசியோட விருந்துக்காக பறந்துட்டு இருக்காரு. அவருதான் அமெரிக்காவின் மொட்டை தலை கழுகு. உச்சிய வந்தடைஞ்ச சாலமன் மீன்கள் அடுத்த கட்ட பணிகள்ல உடனடியா ஈடுபடுறாங்க. கூழாங்கற்கள் மிகுந்திருக்கக்கூடிய தரையில துடுப்புகளால கற்களை விலக்கி சின்ன பள்ளங்களை உருவாக்குறாங்க. இந்த பள்ளங்கள்ல பெண் மீன்கள் முட்டையிட ஆண் மீன்கள் உயிரணுக்களை முட்டை குவியலின் மீது பீச்சி அடிக்குது. தொடர்ந்து பெண் மீன்கள் துடுப்புகளால கூழாங்கற்களை கொண்டு பள்ளங்களை மூடுறாங்க. இப்படித்தான் கருவுற்ற முட்டைகள் பாதுகாப்பா பள்ளத்துல அடைச்சு வைக்கப்படுது. குளிர்காலம் ஆரம்பமாகுது. நதியினுடைய நீர்மட்டம் கிடுகிடுன்னு குறைஞ்சுகிட்டே வருது. பெரிய உருவம் கொண்ட சாலமன் மீன்கள் அவங்க உடம்ப மறைச்சுக்கிற அளவுக்கு கூட தண்ணி இல்ல. அதுக்கு தேவையான ஆக்சிஜனுக்கும் தட்டுப்பாடு நிலவுது. பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அத்தனை மீன்களும் உயிரிழந்து போகுது. எங்க பார்த்தாலும் அமைதி. இதுக்குத்தான் இவ்வளவு ஓட்டமா? 1000 கிலோமீட்டருக்கு மேல இவங்க பயணம் செஞ்சு வந்தது கரடிகளுக்கும் கழுகுகளுக்கும் உணவூட்டவா? இல்லனா குஞ்சுகளை பெத்தெடுக்கவா? எங்க பார்த்தாலும் பிணக்குவியல். இறந்து போன இத்தனை மீன்களும் அழுக ஆரம்பிச்சா நீருடைய தரம் என்னாகிறது? யார் இதெல்லாம் சுத்தம் செய்யறது? இதோ கழுகுகள் ஏற்கனவே தூய்மை பணிய ஆரம்பிச்சிட்டாங்க. குவியல் குவியலா செத்து கிடக்கக்கூடிய மீன்களின் சடலத்தை சாப்பிட்டு இறுதி சடங்க முடிச்சு வைக்கிறாங்க. 2 மாதங்கள் பனிக்கால உறக்கத்துக்கு அப்புறமா முட்டைகள்ல இருந்து மீன் குஞ்சுகள் வெளிவருது. பனியுருகி நீரோடைகள் உருவாகுது. புது வெள்ளம் கடலை நோக்கி பாய்ந்தோட தொடங்குது. மறுபடியும் ஒரு நீண்ட பயணம் ஆரம்பிக்குது. இது கடல் நோக்கிய பயணம். மறுபடியும் பயிற்சி களமான கழிமுகத்துல வந்து சேருது இந்த இளம் சாலமன் மீன்கள். கடலை அடையறதுக்கு முன்னாடி இந்த மீன்களுக்கு முகத்வாரத்துல வாழும் கலை பயிற்சி நடைபெறுது. எவ்வளவு அற்புதமான பயணம் பாத்தீங்களா? இது கீழிருந்து மேலான பயணம் மட்டும் கிடையாது, மேலிருந்து கீழான பயணமும் கூட. மலை தான் பெற்ற வளங்களுக்கு நன்றி செலுத்துறதுக்காக புது வெள்ளத்தோட மலையிலிருந்து கனிமங்களையும் ஊட்டச்சத்துக்களையும் சுமந்து வருது நதி. நீரோட இளம் சாலமன் மீன்களையும் கூட அள்ளிக்கிட்டு வருது. அத உண்டு பருக கடல்ல பெருமீன்கள், நண்டுகள், கடற்பறவைகள், சுறாக்கள், சீல்கள்னு ஒரு பெரிய கூட்டமே முகாம் அமைச்சு காத்திருக்காங்க. பெருங்கடலின் அத்தனை உயிர்களுக்கும் சேர்த்து பசிச்சா எப்படி இருக்கும்? கடலுக்கு தான் எவ்வளோ பெரிய வாய் இல்லையா? கடலுக்கும் மலைக்கும் இடையில எத்தனை அற்புதமான நுட்பமான பிணைப்பு பாத்தீங்களா? தன்னிடம் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களான நைட்ரஜனையும் பாஸ்பரஸையும் கந்தகத்தையும் மீன்கிட்ட கொடுத்தனுப்பி மலைகள்ல கடை விரிக்குது கடல். பதிலுக்கு மலை தன்னுடைய கனிமங்களை கடலின் உணவு சங்கிலியின் அடிநாதமான ஊட்டச்சத்துகள், பிளாங்டன்கள் இளம் சாலமன் மீன்களுக்கு பண்டமாற்று செய்யுது. தாயின் ஊட்டச்சத்துக்கள் சிசுவுக்கு தொப்புள் கொடி மூலமா கடத்தப்படுறத போல கடலையும் மலையையும் தொப்புள் கொடியா இணைக்கிறது நதி. கடலின் மீனுக்கு மலையுச்சியில முட்டையிட எப்படி தெரிஞ்சது? மீனின் வருகைய கரடிகளுக்கு சொன்னது யாரு? இத்தனை நுட்பமான ஒரு சங்கிலி பிணைப்பு கட்டப்பட
எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பிடிச்சிருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆயிரம் தொப்புள் கொடிகளால பிணைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த பூவுலகு. கடல்களும் மலைகளும் நதிகளும் காடுகளும் ஒண்ணுக்கொண்ணு இறுக்கமா பிணைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையோட கூட பிணைக்கப்பட்டிருக்கு. ஆமா, நம்ம ஒவ்வொருத்தரும் கூட இந்த வலைப்பின்னல்ல ஒரு இழைதான்.